இங்க ஷாலின் டெம்பிள்ல நூத்துக்கணக்கான கோல்ட் பார்ஸ் ஹை டெம்பரேச்சர்ல உருக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தங்கத்தை அச்சுல ஊத்தி ஒரு பெரிய கைவிலங்க செய்யறாங்க. கடைசியா அதுக்கு பிளாக் கோட்டிங் அடிக்க அது பாக்குறதுக்கு இரும்பு சங்கிலி மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி அந்த ஷாலின் டெம்பிள்ல அவங்க ஊர்ல இருக்க தங்கத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் எனிமீஸ் அவங்களை அட்டாக் பண்ண அவங்களுக்கு அங்க தங்கம் இருக்கிறது தெரிஞ்சிருது. சோ யாருக்கும் தெரியாம தங்கத்தை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் ஒரு மார்க் இந்த ஐடியாவை கொடுத்திருப்பாரு. அதுக்காக தான் அவங்க கோல்ட உருக்கி அதை கைவிலங்கா மாத்திருப்பாங்க. ஆனா அந்த கைவிலங்க யாருக்கு மாட்டதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வாண்டடா தப்பு பண்ணி சிக்கிறான். சோ அவனுக்கு அந்த கைவிலங்க மாட்டி 100 மைல் நடக்கணும்னு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பி வச்சிடறாங்க. அவனும் வேற வழியே இல்லாம அந்த விலங்க மாட்டிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா சீக்கிரமாவே அதோட ஹெவி வெயிட்டால எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு அந்த விலங்க கலட்டி மலை உச்சியில இருந்து தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறமா அவனை ஒரு பட்டறைக்கு கூட்டிட்டு போய் அதே மாதிரி அலுமினியத்துல லைட் வெயிட்டா ஒன்னு செஞ்சு கொடுக்கறான். இப்போ போட்டிருக்க கைவிலங்கு அவன் முன்னாடி போட்டிருந்ததை விட ரொம்ப லைட்டா இருக்கு. சோ அவன் ஃப்ரெண்ட் தூக்கி போட்டது தங்கன்னே தெரியாம அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து ஜாலியா கிளம்பிடுறான்.